Alright, the excitement is over the roof அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த Chian 61 Thangalan is right here, and what an amazing crew to be sitting with, what an amazing happy cast to be sitting with. ஒவ்வொருத்தருமே the $1 million bucks மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கீங்க. யாருமே பிளான் பண்ணி கலர் கோஆர்டினேட் பண்ணி வரல. ஆனா ஒரு 125 நாளுக்கு மேல ஒண்ணாவே இருந்து ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. It is a Studio Green year. There's no doubt about it at all. What a year it is. 2024 belongs to Studio Green அப்படின்ற ஒரு நோட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். But we're going to start off with a beautiful idea, sir. தங்கலான் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு கதைக்களம். இதுதான் இந்த ஆண்டோடைய என்னுடைய படைப்பு, இதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு அப்படின்னு ஒரு தருணத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இயக்குனரே நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் பிறப்பெடுத்து நீங்கள் பார்த்து நீதாம்மா அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கப்புறமே நான் அந்த கதையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன்னு வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பீரியட் சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணுனே சார்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஞானல் சாரும் அவர்கிட்ட நான் சொன்னப்போ இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது ஒரு 3 ஹவர்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்போயும் ஒரு மூவி பண்ணுறப்போ, ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த களத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் கோலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வாசித்து அப்போது இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வேறு நிறைய மித் ஸ்டோரிஸ் இருந்தது. அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்கில் படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா அது ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர். அண்ட் அது ஒரு பீப்புள் லீடர். அது அந்த ஊருடைய ஒரு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற ஒரு லீடருக்கு அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச்சில் இருந்தது. அண்ட் அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டரை என்னால் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்கிறவர், தங்கலான்னா அந்த மக்களை லீட் பண்ணுறவர், தங்கலான் அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கலான்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைச்சவனுமே அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, தங்கலான்ற பேர் டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மார்ச்சா இல்லையா. ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் எப்படி இவங்களை இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சுதா, அண்ட் அவங்க நினச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாக மாற்றணும். அண்ட் மொரோவர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வேறு ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆடியன்ஸால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி தேட்டருக்கு பார்க்குற ஆடியன்ஸுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பயங்கரமாக வேந்த லெவலில் இருக்குது. ஸோ அதை நம்மளால் காம்ப்ளீட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால்
அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ளே இருந்தாருன்னா லைக் வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இறங்கினேன். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? இப்போ நீங்க ஞானவேல் ராஜா சார், விக்ரம் சார் அப்படின்னு இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று நடந்து அதனால தான் 3 பேரும் பிளாக். பட் ஆக்சுவலி இது எப்படி சார் நடந்தது? இவங்க 3 பேர் எங்க 2 பேருக்குமே லவ் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுல இருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அந்த லவ் வந்து ரொம்ப பெரிய பாண்ட மாதிரி ஓகே டன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்படி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். So the story comes to you. தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் நான் தான் பண்ண போறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்க யூ வுட் பீன் கமிட்டட் டு இட்ல. அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டு ரஞ்சித்ன்றது ஐ வாண்ட் டு ஒர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நாள் இந்த பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இருக்கா. அண்ட் சம்படி அவ்வளோ காம்படெண்ட்டாக பண்ணுற போது யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில் வந்து இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுங்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். ஆனால் அதில் அழகு என்னென்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் நிஜமாகவே அவங்கள மாதிரி இருந்திருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், என்ன வாழணும்னா செத்த சாவறதுக்கு நீ துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைனா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும் இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்களா? முதல்ல நீ தானே அங்க பேருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னது. தட் ஒன். Yeah, that's why it starts, right? So இவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இவங்க 2 பேர் தான் இத ப்ளே பண்ணனும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து நான் எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதி வந்து எனக்கு அவங்க பூவில் இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பயங்கர பிரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அண்ட் வந்து அவங்கள ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் கூட நிற்கிறதுக்கும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் ஸோ ஒரு பயங்கரமாக அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யோசிச்சேன், அதாவது ராதிகா ஆர்த்தையும் யோசிச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். 10 பேர் அதுக்கப்புறம் பட் நீங்கள் அதனால அவங்க அப்புறம் மற்றவங்க அப்புறம் இவங்க வேற யாரும் யோசிக்கல. அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆனா நான் ஃபேனா சொல்றேங்க. 3 பேர் கேரக்டர்ஸும் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த 3 ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. It is so realistic. ஆமா, I called him and told, after I watched the film I called him and told, இது வந்து ஆசைப்பட கூட முடியாது, இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது. ஏன்னா இவங்களை தவிர 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. அந்த ப்ரொடியூசர் எக்ஸாக்ட்லி. சோ அதனால அவங்க வந்து நான் வந்து சார் இல்லை சார் நான் ஃபினிஷ் பண்ணேன். சோ அதனால தான் ஸோ அதனால
அவங்க வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து ஓவரா கேள்வி கேட்டு கொஞ்சம் நாளா பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ஓகே. ஐ ஹேவ் டு இன்டர்ஃபியர் ஹியர். சாரி. ஓகே, டைரக்டர்ஸ் நிறைய விதமா இருப்பாங்கல்ல. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை இருப்பாங்க, லைக் கொஸ்டின்ஸ், டிஸ்கஷன்ஸ். ரஞ்சித் அது பிடிக்கல, ரஞ்சித் அது வேணாம். ஐ வாஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் பிகினிங். ஹி கேவ் மீ a 2-line narration on the call. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப். ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரியாது. ஹி டோல்ட் மீ த ஹோல் ஸ்டோரி. ஐ ஸ்டில் டோன்ட் நோ கங்கம்மாள் இஸ் பிகாஸ் ஹி டோல்ட் மீ த ஸ்டோரி, லைக் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மூவி. பட் ஹி டுக் டைம் அவுட். த ஜூம் காலில் வந்து ஐ திங்க் 1.5-2 hours he was just reading the story for me, which I think is a great thing coming from Ranjit because he doesn't do that. Ana location vanda verga it's like I want to ask him a question. He's like, some ADs will be there, they're all wonderful people, but Ranjit enna kelvikkum badal kodukadhu adu okay, that's fine. He won't move his lips. She asked a lot of questions. It is not lot of ladies are there. They are all wonderful people. Underline. Ranjit sunglasses and doesn't know. Now I can't even look into my directors. Kanni enna solludu adha. So then I had a lot of fights with him, but yeah, eventually it worked out. It worked out. After that, Malvika, I followed from Beyond the Clouds. So அந்த படம் பார்த்ததுலேருந்தே எனக்கு மால்விகாவுடைய லுக் அண்ட் ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து தமிழில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறப்போ சரி நான் என்ன பண்ணேன்னா இந்த கேரக்டருக்கு வந்து மால்விகா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மால்விகிட்ட வந்து ஃபஸ்ட்டே பேசினேன். அப்புறம் கொஞ்சம் டேட் இஷ்யூஸ் இருந்தது, சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு சில பயம் இருந்தது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப பிளான் பண்ணாமலே போயிட்டேன். திடீர்னு யோசிச்சேன், படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போயிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைன் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாலிகா கூப்பிட்டேன். அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஆர்த்தி கேரக்டர் அந்த லுக்கெல்லாம் எங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆர்த்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன். செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில் ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆர்த்தி வந்துட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறங்கினோடனே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாலிகா வந்து பண்ண சொன்னேன். அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களே பண்ண முடியாது. ஆனால் இவங்க ட்ரெயின்டே கிடையாது. அண்ட் வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு. அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. என்னென்னா இவங்களால முடியல, ஆனால் டே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் அந்த கொம்பை சுற்றிட்டே இருந்தது, வந்து பயங்கரமான பெயின். சி ஸ்டார்டட் க்ரையிங் அண்ட் வந்து அவங்களால. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஷோ பண்ண முடியாமல். ஆமாம், அவங்க வந்து இது வந்து ஷோ பண்ணவே இல்லை. என் முன்னாடி ஷோ பண்ணவே இல்லை. நான் பண்ண சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக மாறணும்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். ஆனால் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆனால் வந்து அந்த கேரக்டர் எப்படியா வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது. பண்ண பண்ணிச்சு. அப்புறம் இவங்க வந்து ஆனால் அது வரல அன்னைக்கு, அந்த 3 daysல வரவே இல்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு 3 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க, வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல, அதுதான் மால்விகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமாக மூவ் ஆனது. ஆக்சுவலி செம சூப்பர் இது. ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல. ஏன்னா இனிஷியலாக இருக்கிறப்போ வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. பட் விக்ரம் சார் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன பண்ணேன்னா இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸாக வந்து இந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க, அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக், இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வந்து சிங் சவுண்டில். ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல, அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்துருக்குதுல்ல, அன்பிலீவபிள் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவர் நம்ம ஜிவி கூட படம் பார்த்துட்டு அதான் சொன்னார், என்னங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டா மக்கள் ரசிப்பாங்க. சென்னையில இவங்க மட்டும் டெரஸ்ல சிலம்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா அதான் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு.
வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ ஷூட்னாலும் அங்கேயே சிலம்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஷி வாஸ் இன்வால்வ் இன் த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய ரோல்ஸ் அவ்வளோ அழகாக த்ரூ த டீசர் அண்ட் த ட்ரெய்லரும் தெரியுது. பட் அந்த டீசர் ட்ரெய்லர் அதை வந்து வேற லெவலுக்கு அப் நாட்ச் கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தான். அவருக்கு ஒரு டெஃபினெட்லி பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களா சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமா தெரியும். ஆனா அது தெரியுது. இந்த பிளாக் பேந்தரோட என்ட்ரியில அங்க இருக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட். எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல் அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்கலானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும். 1001 எனக்கு கிடைச்சிது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சிது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ். அசூரனில் கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகாலாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும். ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுனோ க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் அமைஞ்சு சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க. ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸ் லவர். ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இந்திய மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு. எடுத்து விடுவாரு. நான் சொல்லுவேன் சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இருந்தா இரு கூப்பிடுறேன் உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவார். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட். எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார் சார், சாங் வேணும் சார், எண்டு சார், அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எழுதிட்டுருக்கேன், அவர் எழுதிட்டுருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து சார் நல்லா இருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சாக ஒன்று பண்ணலாம் நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லா இருக்கும்னாரு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். I came up with this phrase நானே நானே. Then அறிவு came up with this word லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். Then that came up and அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா இருக்கு, ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் இல்ல. ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. அண்ட் ஐ வாண்ட் இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணாரு இமோஷனலா ரெண்டு இல்லைங்க இல்ல whatever I'm saying. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல. தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும், வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்க சார் சொல்றது தான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ். ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இதை நான் சொல்லணும். இந்த கதையில ஒரு வாட்டி இந்த கதையில நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு கதையில ஒன்று இருக்கும், ஆக்டிங்ல ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ் எல்லா ட்ரைப்ஸும் அவங்க டியூனே டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பண்ற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லயே
சுற்றுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜான 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 ஜானே அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி சுற்றி டியூனில் வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமாவில் பெருசாக கவர் பண்ணல. கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க, தமிழில் வந்து யாரும் பெருசாக கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் அன் ஆத்தென்டிக் ஜோன் வேர் இட் இஸ் ரியல் and it sounds tribal. So we've brought in all those woodwinds, those word percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு parallel பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. we have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த earthiness எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூனில் நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் woodwinds அவர் சில சவுண்ட் சொல்லுவார், சார் ஃப்ளூட் ஒண்டி வரவே கூடாது சார், இது ஒண்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார், ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமா இருக்கு சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துட்டு வருவோம். இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஒன் அவர் எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்க வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். சரி நிறைய வேணாம் தான் சொல்லுவேன், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இல்ல வேணாம்னு சொல்ல கத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணாம் சார், ஃபர்ஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் வாட்டி டீசர் மியூசிக் கொடுத்தோன்னே சார் இது வேணாம் சார் அப்படின்னு. பட் ஃபைனலா அதோடைய அவருடைய இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து தான் ஒன்று வரும். அந்த முதல் இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கதை சொல்றாங்க, முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிடைச்சு. நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து நான் என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்படி தான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியனு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சும்மா போய்ட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ ஞானல் சார் கிட்ட பேசிட்டு சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன், நான் அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது. என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறேன். இப்போ சந்தோஷம்னா அப்புறம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறோம், டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா. சரி இங்கே இவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியாக இந்த மினிக்கில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்கிறேன் சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார். இல்ல பண்ணிட்டேன். நான் என்னடோ யோசிக்கிறேன், இங்க ஒரு ஆப்பிரிக்கன் வாய்ஸ் மாதிரி வரணும், இங்க இப்படி வரணும், இங்க உட்விண்ட போடுறா, இதை போடுறா, அதை போடுறா, நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. சரி நான் பார்த்தேன் எப்படின்னா லாஸ்ட்ல தூக்கிடுவாரு எல்லாம் வச்சுக்கோ, நம்ம எப்படியோ வந்து ஒன்னு சொல்லுவாரு, அவரை வச்சு அதுல பாதி போயிடும், பாதி ரீடைன் சென்சார் 10 நிமிஷம் வை, 1 நிமிஷம் தான் தேவை, எக்ஸ்ட்ரா வை நான் கட் பண்ணிடுவானுங்க சென்சார்லன்ற மாதிரி. அவர் வரும்போது சரி நான் சொன்னேன் சார் நீங்க போங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கிருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவரு போய் நிறைய தூக்குனாரு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிட்டு போன ஒரு 2 ஒண்டி வச்சுட்டேன் நான் சார். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோட தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது. அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒன் மார் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டாக பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன்.
போயிட்டு அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது. அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பராக ஜிவி மாறினார். அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். ஸோ பியூட்டிஃபுல்ல சார். எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்துல ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி, ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போது இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? when did you decide okay I am ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good maker's movie. Our combination is very rare. My manager told me that Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, please, like somehow just make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't talk. So he doesn't. It's all coming out. So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, such a... Nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I'm eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. கை ஆட நான் 3 ஆக்டர்ஸ் கேக்குறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சார் கேக்குறேன். சார் how was the first week of shoot? இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க. சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒன்னும் வேணாம், எனக்கு அதனால அவரும் நினைச்சு போனது வேற. பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்திருக்கு. Actually, you know what, 50%, see for actors 50% என்னதான் நீங்க hard work and effort போட்டாலும் 50% is what a director writer writes for you. So அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசுல இருக்கும். நீங்க என்ன கேரக்டர் அவர் எவ்வளோ உண்மையா எழுதியிருக்காரோ அதுதான் மனசுல நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்துலையும் வெயிட்டை குறைப்பாரு, இதை பண்ணுவாரு. நமக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாரு. நானே சொன்ன ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்றீங்க, நம்ம தங்கலான் பூஜையில சொன்னேன். அவ்வளோ பண்ற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்கலான்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. நாட் ஒன்லி 3 பேர், everyone, all of them. So that it falls in place in only few scripts. I think Tangalan is one of those. ஜிவி டார்லிங் சொல்றப்ப ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்றோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரமண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்றாரு. 3 monthsல நாம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months வரையும். நான் வெளியே வந்தோன்னே வான் பண்றேன், மற்ற ஹீரோ மாதிரி நினைச்சுக்காதீங்க, இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டா சொல்லணும். இல்ல சார் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டே 3 பேரும் ஆமா எவிடன்ஸ் இருக்குண்ணா. 3 மாசம் வரைக்கும்
3 months கழிச்சு போறோம். எதுக்கு போறோம்னா மறுபடியும் 2 மாசம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போறோம். நான் போறப்பே சொன்னேன் செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்திலே போறேன். பட் இவர் என்ன நினைச்சு வந்தாருன்னு தெரியல. நாங்க எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் கூட முடிய கட் பண்ணல. 3 மாசம் அப்படியே இருந்ததுல இருந்து 22 kgs குறைஞ்சு வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி ஒரு காட்டுவாசி மாதிரி வந்து நிக்கிறாரு. ட்ரெஸ் மட்டும் மாடலா இருக்கு. நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டாரு, கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாசத்துல நீங்க அவ்வளவு குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் உள்ள போய் 2 பேருக்கும் அல்ல உள்ள போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு இவரு. எனக்கு கொடுத்தாரு நல்லா. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சரி ஓகே உடனே கட் பண்ணிட்டாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். உடனே முடியல கட் பண்ணிட்டாரு, மீசையில கட் பண்ணிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் சார் ஏன் சார் அப்படி நெல்லில் வந்துட்டு போயிட்டாரு. 2 நாள் பிறகு வந்தாரு. பார்த்தா எல்லாம் கட்டு முடியாதுமா ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மன அளவில் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியா. நான் மன அளவில் 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மன அளவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா what goes into that? First is சாரோட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்குன்னா தட்ஸ் இட். பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஐ தாட், ஐ மீன் வி ஆல் ஃபெல் தட் அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த டைம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சாப்பிட மாட்டாங்க. மேபி 10 அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பண்ணும்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். மேக் யூ ஹேவ் தி சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. இது வெரி பேசிக்ஸ். அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார விதம் எல்லாமே, அவங்க உட்கார விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். அது பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுறது ஒரு விஷயம். பட் அந்த கேரக்டராகவே மாற நான் வந்து கொஞ்சம் தாட்டு புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க இடத்துல போயிட்டு இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு. பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம். எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்றைக்கி வேற ஒருத்தவங்க வந்தாங்க லொக்கேஷன், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆடாக தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்லணும், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த அது வேறு விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ், எப்போவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டுருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டுருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் மண் தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நசுன்னு அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உறுத்தும், அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நசுன்னு இருக்கும், ஹாட்டாக இருக்கும், நைட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட், அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நான் சொன்ன கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான், அந்த ஒரு ஷார்ட்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷாட் எடுக்கணுமா, நான் போய் ஃபோனில் இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ண, அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்ணுறதுனால நம்ம சேருக்கெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் எழுந்திரிப்போம். அங்கே அந்த ஷாட் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ளே போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போ தான் நாமளும் அது ஒரு டேக்காக தான் போவோம். பட் அந்த ஃபஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஐ மீன் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம், எனக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டம். பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகராக. தேங்க்ஸ் ரஞ்சித், ரியலி ஸோ ஏன்னா இன்ஸ்பயர்ட் மீ. பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப்
லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு till we gel. But after that, like how you're saying with GV or Santosh, அவர் வந்து ஒரு ஷார்ட்ல நான் ஒரு பண்ணிட்டு I'll say அந்த ஆமா அது வேண்டாம், லைக் he'll know exactly, I'll know exactly எது வேண்டாம், மேபி இது பண்ணிருப்பேன் வேற ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாமல் அப்படியே சில டைம் நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்க, இட்ஸ் அண்டர்ஸ்டுட், லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் திங். அண்ட் அழகு என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க, ஆனால் உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொறிகிறது இல்லை இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் திம், லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே அங்கே வந்து மணல் நான் நினச்சேன் நல்லா பழைய காலத்து நிறைய அப்போலாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாமே இட் வாஸ் ட்ரை, ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு கோளாறுனாரு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல் தான் பாறை தான், ஒரு இது எடுத்தாலும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும், ரொம்ப சர்வீஸ் ஒரு தேல் 2 தேல் கொண்டானா அவன் போய் கல் எடுப்போம் 3 தேல், வேற என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பேன் ஒரு பாம்பு அங்கே அதில் அடுத்த கல் ஒரு பாம்பு, நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியம், இந்த மாதிரி கொண்டு வருவாங்க விட்டுருவோம், ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மாதிரி குளிரில் அந்த மாதிரி நசன்னு அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடிங் போடலாம், இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்தில் இருக்கனால விழுவோம் அடிப்படுவோம் ராக்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ். பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணிச்சு லைக் கஷ்டம் தான், பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும், பட் அவங்க வந்து தங்களாம் நாங்கள் இப்படி பண்ணோம் சார், ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டார், அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களா இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சுங்க, கோமணத்தில் தான் சுற்றுவோம், தென் இது பண்ணோம் அது பண்ணோம் கஷ்டங்க, எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே பெருமையாக பேசுவோம். How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க சார், நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் பாடிலி ப்ரிப்பரேஷன். பட் இதுல வந்து இன்னொன்று ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார் மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்ட்னு சொல்றீங்களா, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம் என்னன்னா நீங்க ஷூட் பண்ணிடுவீங்க, நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு, மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரிய வைங்களேன். ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம், ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டு. அண்ட் வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்ட்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போவே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம், இப்போ நான் ஒரு விக்டிம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன், அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது ஒரு 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது தம்மமில் செம்மையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் அதுவும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மலைக்காவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காற்று, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியலாக கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸு. டப்பிங்கில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்டு மட்டும் எடுத்து பண்ணுறப்போ அந்த டப்பிங் வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார். திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான் ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது. ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் சில இதுவும் இருக்குது எனக்கு கஷ்டம்னா, என்னோட 2 கேரக்டர், அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி செங்கோடே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் பாருங்க மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும், ஆனால் குரல் அப்படி இருக்கும். சோனியக்கார் இல்லை, யூ கான் டூ தட். ஸோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனால் இந்த மூஞ்சி அப்படி அவ மாதிரி இருக்கணும், ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கணும். நான் சார் இந்த டப்பிங் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ட்ரெய்லர்ல நீங்க பாக்குறீங்க சுனிகார் இல்ல சுனிகார் இல்ல சுனிகார் இல்ல ஆர்த்தி சொல்றது எல்லாமே ஒரிஜினலா பண்ணுவோம். நாமளே நான் டப்பிங்ல பண்ணுவீங்க. ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு பட் அதுலேயே நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சாலும் ஒய்டு வச்சாலும் சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம், அந்த ஸ்கிரிப்டில் ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தில் நம்ம அது பண்ணலாம்.